ஏன்னா இவனுங்க இந்த ஏரியால அந்த பிரியாணி ஃபேமஸ்ன்றானுங்க, அந்த ஏரியால இந்த பிரியாணி ஃபேமஸ்ன்றானுங்க. ஆனா மெட்ராஸ்ல ஒரு ஏரியாவே பிரியாணி ஃபேமஸ். அது என்ன ஏரியா? அதான் பெரியமேடு. நம்ம பெரியமேட்ல பிரியாணி ஃபேமஸ். அதான் நம்ம கரி மெஸ். இந்த கரி மெஸ் பிரியாணி கூட போட்டி போட போறது அக்பர் மெஸ். இதுதான் இன்னைக்கு நம்ம கம்பேர் மேனியா. இப்போ இவங்க 2 பேரும் வாங்குற காசுக்கு எவ்வளவு பீஸ் கொடுக்குறாங்க, எவ்வளவு பிரியாணி கொடுக்குறாங்க வாங்க பார்ப்போம். இது கரீம் மெஸ். இது அக்பர் மெஸ். இப்போ நம்ம வெயிட் போட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கரீம் மெஸ் 833 grams. Next அக்பர் மெஸ் இது 678 grams. இப்போ இது ரெண்டுலயும் ஓபன் பண்ணி பிளேட்ல போட்டு பீசஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நம்ம வெயிட் போட்டு பார்ப்போம். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கரி மெஸ் ஓபன் பண்ணுவோம். ரெண்டு பிரியாணி தான் வெயிட்டான பிரியாணி. நல்லிலாம் வந்து இது ஒரு குசுரி போட்டுருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு குசுரி 156 கிராம்ஸ் வந்து பீஸ் இருக்கு இதுல தோனோட. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அக்பர் மெஸ். மிளகாலாம் போட்டுக்கிறாங்க, ஸ்பைசியா இருக்கும். ஓகே, இப்போ இதுல எவ்வளவு பீஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் பீஸ் வெயிட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பீஸே போன்லெஸ் நினைக்கிறேன். இதுலயும் நல்லி இது, ஆனா அதுல பீஸ் இல்லை, வெறும் நல்லி தான் இது. ஓகே ரைட்டு. அக்பர் மெஸ் பீஸ் நிறைய இருக்குது. ஓகே பீசஸ் அவ்வளோதான். எவ்வளோ இருக்குது? 225 கிராம்ஸ் பீசஸ் இதில் இருக்கு. இப்போ நம்ம முக்கியமான கட்டத்தில் வந்திருக்கோம். அதுதான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். 2 பிரியாணியும் டேஸ்ட் பண்ணி பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் ஒன்று நோட் பண்ணுங்க, 2 பிரியாணிலையும் முட்டை கொடுக்கல, 2 பிரியாணிலும் ஸ்வீட்டும் கொடுக்கல. ஓகேவா? இது கூட வந்திருக்கிறது கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி. அதே மாதிரி இந்த பிரியாணி கூட வந்தது கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு கரீம் மெஸ், பெரியமேடு ஃபேமஸ் கரீம் மெஸ். ரைஸ் ஒன்று நல்லா உதிரியாக இருக்கு, மசாலாவாக இருக்கு, அதே சமயம் ஆயிலாக இருக்கு. இந்த முஸ்லீம் கல்யாணத்துலலாம் சாப்பிடுவீங்கல்ல, சேம் டேஸ்ட்டு பிரியாணி. பீஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பீஸ் நல்லாவே வந்திருக்கு. பீஸ் வச்சு சாப்பிடுவோம். பீஸ்லாம் நல்லா வந்திருக்கு. நல்லா வெயிட்டான பீஸ்லாம் போட்டுருக்காங்க. இதுலேயும் நல்லி பீஸு. எங்கள் செகண்ட் கேமரா பாருங்க. சூப்பரு, சூப்பர் மேட்சிங்கு. அடுத்தது கத்திரிக்காய். கத்திரிக்காய் நல்லா மேஷ் ஆகிருக்கு.
வார்த்தை இருக்கிறது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. இதில் எதுவும் அதிகமாக இருக்குது, காரம் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லாமே பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அக்பர் மெஸ். இதில் பச்சை மிளகாலாம் இருக்குது. நாட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஸ்பைஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் நல்லா உதிரியாக இருந்தது. இதில் கொஞ்சம் மாய்ஸ்டர் அதிகமாக இருக்குது. ஒரு வாய் சாப்பிட்டோன்னே இந்த க்ரீன் சில்லியோட ஃப்ளேவர் தெரியுது. இதில் பீஸ் வச்சு சாப்பிடுவோம். பீஸ் நல்லா வெந்திருக்கு. பீஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ரைஸ் வந்து உங்களுக்கு உடையில, அதில் வந்து ரைஸ் உடஞ்சிருக்கு. ஓகே, பர்ஃபெக்ட் மேட்சிங்கு. இப்போது பிரிஞ்சால் நல்லா ஆயிலியாக இருக்குது. அதில் வந்து ரொம்ப ஆயிலியாக இல்லை, இது கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. பீஸ் நல்லா குக் ஆகிருக்கு. இதில் ஸ்பைஸியாக இருக்குது. வாங்க ஒரு குயிக் கம்பேரிசன் அண்ட் ரிசல்ட்டுக்கு போவோம். இப்போ நம்ம குயிக் கம்பேரிசன் பார்ப்போம் ரெண்டு பிரியாணிக்கும். கறி மெஸ் பிரியாணி 190 rupees, மட்டன் பிரியாணி பார்சல். அது வந்து ஓவரால் வெயிட் வந்து 833 grams இருந்தது. அதில் வந்து 156 grams வந்து பீசஸ்ஸு. அக்பர் மெஸ் வந்து 130 rupees மட்டன் பிரியாணி பார்சலு, 678 grams ஓவரால் வெயிட்டு. அதில் 225 grams வந்து பீசஸ் இருந்தது. கறி மெஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் பீசஸ் வந்து அதிகம். டேஸ்ட்டுக்கு வந்தோம்னா கறி மெஸ் பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்பைஸும் அதிகமாக இல்லாமல், மசாலாவும் ரொம்ப அதிகமாக இல்லாமல், எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தது. அது கூட கொடுத்த ஆனியன் அண்ட் கத்திரிக்காய் பச்சடி ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. நீங்கள் அக்பர் மெஸ் டேஸ்ட் எடுத்திங்கன்னா வந்து அதில் ஸ்பைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதில் பச்சை மிளகாலாம் போட்டிருந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது. அதனால் கொஞ்சம் ஸ்பைஸ் அதிகமாக இருந்தது. அதே சமயம் வந்து சாப்பாடு வந்து உடஞ்சிருந்தது. ஆனால் கறி மெஸ் பிரியாணியில் அந்த மாதிரி உடையில நல்லா நீட்டாக உதிரியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இதில் கொஞ்சம் மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் எனக்கு பிடிக்கல. என்னோட ஒப்பீனியன் இது. நீங்கள் ரெண்டு பிரியாணியும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதில் நம்ம வின்னர் யாருன்னு அறிவிக்க போகிறோம். த வின்னர் இஸ் பெரியமேடு கறி மெஸ் பிரியாணி. ஏன்ற இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். அதோட டேஸ்ட்ல இருந்து, டெக்ஸ்சர்ல இருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது அக்பர் மெஸ் பிரியாணியோட கம்பேர் பண்ணும்போது. அப்போ இந்த வின்னர் கறி மெஸ் பிரியாணி. இதே மாதிரி பல பிரியாணிஸை வந்து நாங்கள் கம்பேர் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபுட் 360 அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த கம்பேரிசன் வீடியோஸ் இல்லாமல் பல விதமான ஃபுட்டுங்களை பற்றி, சீ ஃபுட்டை பற்றி எல்லாம் பேசியிருக்கோம். அந்த ஃபுட் 360ன்ற பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கம்பேரிசன் பண்ண வீடியோஸ் எல்லாம் வந்து லிங்காக நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரியாணி வந்து கம்பேர் பண்ணணும் இதே மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் சுட சுட உங்களுக்கு வந்துனே இருக்கும். பாய்.